வருகின்ற சட்டமன்ற தேர்தலானது புதுவைக்கும் தமிழகத்திற்கும் தனித்தனியான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. நமது புதுவை மாநிலத்திற்கு யூனியன் பிரதேசமான புதுவைக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியும் தமிழகத்திற்கு 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு தன்னிச்சையான ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஒரு தேதி அவங்க அறிவிச்ச உடனே நமது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்களும் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேதி தமிழகத்துக்கும் புதுவைக்கும் ஒரே தேதியில வைக்கணும் வாக்குப்பதிவு, இந்த மாதிரி வச்சு தப்பு. இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் நடக்கிறப்ப நாங்கள் சில மனுக்கள்லாம் கொடுத்து இந்த தேதி அந்த மாதிரி பிரச்சனைலாம் நாங்கள் ஒன்றாக்கியிருக்கோம். தேர்தல் எலெக்ஷன் கமிஷனுக்கு இவங்க அட்வைஸ் பண்ணாங்களாம். இவங்க அட்வைஸை எலெக்ஷன் கமிஷன் கேட்டுக்கிட்டாங்களாம். அதாவது எலெக்ஷன் கமிஷன் தன்னிச்சையான அதிகாரம் கொண்ட அமைப்பு. அவங்க எல்லாம் டிசைட் பண்ணி எப்படி ஏன் வைக்கணும், அதுக்கும் ஒன்னொன்று ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் படி தான் புதுவைக்கு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல உள்ள சில அதாவது காலாவதியான தலைவர்கள் நாங்க ஏற்கனவே அப்படிலாம் சொல்லியிருக்கோம், அதை கேட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அந்த மாதிரியான உங்களோட அட்வைஸ் படி நடக்கிற தேர்தல் ஆணையம் இப்போ கிடையாது. இது தன்னிச்சையான இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி தான் இப்போ உள்ள தேர்தல் ஆணையம். ஆனா இது தெரியாம நீங்க தேர்தல் தேதியை ஒரே நாள்ல வைக்கணும் காரணம் சொல்றாங்க. இங்க உள்ளவங்கலாம் தமிழ்நாட்டில் வேலை செய்வாங்களாம், அவங்களுக்குலாம் லீவு கிடைக்காதான். தேர்தலுக்கு வரணும், வாக்களிக்க வரணும்னு சொல்லி அவங்க வேலை செய்யற இடத்துல போய் சொன்னாங்கன்னா, இங்க உள்ளவங்க பெங்களூர்ல வேலை செய்யறாங்க, ஹைதராபாத்ல வேலை செய்யறாங்க, பல மாநிலத்தில் வேலை செய்யறாங்க, சொன்னாங்கன்னா உடனடியா லீவு தருவாங்க. இது யாரும் மறுக்கவே முடியாது. இது கூட தெரியாம ஒரு 2 முன்னாள் முதலமைச்சர், இன்னைக்கு வேற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேற இருக்காரு, எதுவுமே தெரியாம அவர் பாட்டு உளறிட்டு இருக்கிறார். ஏன்னா ஏன் அவங்க உளர்றாங்கன்னா தோல்வி பயம். அடுத்த 2 பேரும் காலாவதி ஆயிட்டு, அவங்க 2 பேருக்குமே வயதாகி விட்டது. வயதாகி விட்டதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க 2 பேரும் சீட்டு கிடைக்காதுன்னு நாராயணசாமிக்கும் வைத்திலிங்கம் அவர்களும் சீட்டு கிடைக்காதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இளைஞர் காங்கிரஸ்ல உள்ளவங்களும் நிர்வாகிகளும் புதிதாக வந்த சில நிர்வாகிகளும் சேர்ந்து டெல்லிக்கு சென்று, காங்கிரஸ் நிர்வாகிகள் டெல்லிக்கு சென்று, டெல்லியில எங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எப்பயுமே இந்த வயதானவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க.